அறிவியல் புனைவெழுத்தில் அரசியல் மைய எழுத்துக்கான சாத்தியங்கள் என்கிற தலைப்பிலே இந்த அமர்வு நிகழவிருக்கிறது. இந்த அமர்வில் நம்மிடையே கனவு மிருகம், பிரமிடுகளை அளக்கும் தவளை, பொருள் மதிப்பு வாழ்வு ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதி வரும் எழுத்தாளர் பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய இந்த அரங்கில் இணையவிருப்பவர் விஜயராமணன் அவர்கள். நிழற்காடு, பச்சை ஆமை, இரட்டை ஏசு ஆகிய நூல்களினுடைய ஆசிரியர் எழுத்தாளர் விஜயராமணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அமர்வினை நெறியாழ்கை செய்யவிருப்பவர் வயலட் அவர்கள். ஊதாஸ்கட் கதைகள் என்கிற சிறுகதை தொகுப்பு, குந்தரின் கூதிர்காலம் என்கிற மொழிபெயர்ப்பு நாவல் ஆகியவற்றினுடைய ஆசிரியர், சிறார் பதிப்பகம் ஒன்றில் பதிப்பாசிரியராக பணியாற்றி வரும் எழுத்தாளர் வயலட் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அறிவியல் புனைவோட அரசியல் சாத்தியப்பாடுகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் பேசுறது, இது வந்து சாப்பிட்ட உடனே பேசுறது அன்று. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் கொஞ்சம் முழிச்சிருக்கப்ப பேசுகிறோம். ஏன் அறிவியல் புனைவு வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து நம்ம இன்னும் அறிவியல் புனைவோட முழுமையான சாத்தியப்பாடுகளை எழுதி பார்க்கல, எழுதலைங்கிறதுனால வாசிக்கவும் இல்லை அப்படிங்கிறதோட, அறிவியல் புனைவு ஏன் நம்ம வாசிக்கணும், இல்லை அறிவியல் புனைவை நம்ம ஏன் இங்கே பேசணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ரோஹித் வெமுலாவோட லெட்டர்லேருந்து ஒரு 2 பத்திகளை படித்து அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ரோஹித் ஒரு அறிவியல் எழுத்தாளராக ஆக ஆசைப்பட்டார். புனைவு எழுதுறதா இல்லையா அப்படிங்கிற சாத்தியப்பாடுகளை யோசிக்க முன்னாடி ரோஹித்தை கொண்டுட்டாங்க. பட் எனிவே, ரோஹித் எழுதின லெட்டர்லேருந்து, நான் அறிவியலை, நட்சத்திரங்களை, இயற்கையை நேசித்தேன். ஆனால் நான் மக்களையும் நேசித்தேன். மக்கள் இயற்கையிடமிருந்து எப்போதோ தொடர்பற்று போய்விட்டார்கள் என்பது தெரியாமல் அவர்களை நேசித்தேன். நமது உணர்வுகள் 2ஆம் தரமானவை. நமது நம்பிக்கைகள் நமது காதல் கட்டமைக்கப்பட்டது. நமது நம்பிக்கைகள் சாயம் பூசப்பட்டவை. நமது தனிச்சுயம் செயற்கையான ஆர்ட்டால் ஏற்கப்படுவது. இந்த காலகட்டத்தில் காயப்படாமல் காதலிப்பது என்பது மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய உடனடி அடையாளமாகவும் மிக அருகாமையில் இருக்கும் சாத்தியமாகவும் சுருக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் மனமாக நடத்தப்படுவதில்லை, நட்சத்திர துகள்களாலான அற்புதமான விஷயமாக கருதப்படுவதில்லை அப்படின்னு. ஏன் இதை வாசிக்கணும்னு நினச்சோன்னா, நமக்கு இருக்க கேள்வி வந்து, நம்ம ஏன் இந்த அறிவியல் அப்படிங்கிறத தாண்டி இந்த அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்ம ஏன் அரசியல் ரீதியாக இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோம்? நம்மளுடைய அரசியல் நம்பிக்கைகளுக்கு இந்த அறிவியல் மனப்பான்மை அவ்வளவு முக்கியமானதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அறிவியல் புனைவுகள் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டப்போ வந்து திரும்ப இந்த ஒரு டிஸ்டோப்பியன் சாத்தியங்களை எழுதின எல்லா விஷயங்களுமே ரோஹித் வந்து கிட்டத்தட்ட இதுதான் நம்மளுடைய நிகழ்காலம் அப்படின்னு ரோஹித் ஒரு கட்டத்தில் சுட்டி காட்டுறாரு. ஆல்சோ அறிவியல் புனைவுகளில் திரும்ப எழுதப்படுற அந்த ஒரு யூட்டோப்பியன் எதிர்காலத்தையும் அது என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியத்தையும் ஒரு இடத்துல ரோஹித் சுட்டி காட்டுறதுனால இந்த பத்திகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பாலா கிட்ட வந்து உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு அறிவியல் புனைவு அப்படிங்கிறது என்ன? அறிவியல் புனைவு ஏன் வாசிக்கிறீங்க தொடர்ந்து? ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். வயலட், நம் உரையாடலை தொடங்குவதற்கு முன்பாக நீலம் பண்பாட்டு மையம் நடத்தும் இந்த முக்கியமான நிகழ்வில் பங்கு பெறுவது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள சட்ட அனுமதியுங்கள். நான் மதியம் வந்தேன். நேற்றைய தண்ணி வந்தாலும் கூட இன்று மதியம் அரங்கிற்கு வந்துவிட்டேன். இங்கே மிகுந்த பொருட்செலவில் மிகுந்த அக்கறையுடன் நடக்கும் இந்த பண்பாட்டு நிகழ்வில் ஒரு சிறிய பங்களிப்பாளராக நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீலம் பண்பாட்டு மையத்திற்கு முதலிலே என நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அறிவியல் புனைவோடு என்னுடைய தொடர்பை விவரிப்பதற்கு கொஞ்சம் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். இதை போலவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அநேகமாக நான் கண்ணாடி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது யோசித்தேன், நான் இவ்வளோ வயதாகிவிட்டது, எந்த துறையிலும் நீ ஒரு விற்பனராக ஆகக்கூடிய அளவுக்கு உனக்கு தேர்ச்சி இல்லையே என்று என்னை நானே கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஒரு முடிவை எட்டினேன். என்னுடைய பள்ளி பாடத்தில் நான் குறைந்த மதிப்பெண் பெற்ற பாடத்தை எடுத்து அதை ஒரு துறையாக கற்று அதிலாவது நான் தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு நான் படிக்க வேண்டும் என்று நினைத்து முதலில் மனதில் வந்தது அறிவியல் தான். ஸோ ஆகவே அறிவியல் நூல்களை ஆரம்பிக்கலாம் என்று எடுத்த உடனே நாம் எப்பவுமே ஏனைகளை கொள்வதற்காக விரும்புகிறார்கள் அல்லவா? ஆகவே நான் ரிச்சர்ட் ஃபைமனுடைய லெக்சர்ஸ் ஆன் ஃபிசிக்ஸ் 3 வால்யூம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாமஸ் குன் எழுதிய தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், அது ரொம்ப முக்கியமான நூல். அறிவியலை ஒரு கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்வதற்கான முக்கியமான நூல்.
இரண்டையும் வாங்கி வந்து படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் அறிவியலில் மட்டுமா மதிப்பெண் குறைவாக வாங்கியிருக்கிறேன் என்று என்னுடைய மதிப்பெண் அட்டையை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா பாடங்களிலுமே குறைவான மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கிறேன் என்று. அதன் பிறகு வாசிப்பே வாழ்வின் குறிக்கோளாக இருந்த காலகட்டத்தில் தீவிர இலக்கியம் என்னை அறிவியல் புனைவின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து விட்டது. அறிவியல் புனைவை பெரும்பாலும் நாம் எஸ்கேப் லிட்ரேச்சர் என்று அழைப்போம். தீவிர இலக்கியத்திலிருந்து வெளியே இருக்கிற ஒரு இலக்கிய வகைமையாக தேவைக்கும் அதிகமாகவே நான் தீவிர இலக்கியத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவனாக இருந்து விட்டேன். அந்த எண்ணத்தை மாற்றியது இட்டலோ கால்வினானுடைய காஸ்மிக் காமிக்ஸ், பின்பு காட் வர்னகட் என்ற அமெரிக்க எழுத்தாளர் எழுதிய ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 என்ற 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பின்னணி எழுதப்பட்ட இந்த இரண்டு அந்த நாவல், இந்த இரண்டையும் வாசிக்கும் பொழுது அறிவியல் புனைவின்பால் கொஞ்சம் என்னுடைய கவனம் திரும்பியது. வால்டேர் எழுதிய மைக்ரோமெகாஸ், அதாவது முதல் அறிவியல் புனைவு என்று சொல்லப்படுகிற மைக்ரோமெகாஸ், அந்த கதை தான் பூமிக்கு முதன் முறையாக ஒரு வேட்டுக்கிழகவாசியை அழைத்து வந்த கதை. 1700களில் எழுதப்பட்டது. அதை வாசித்து அதனை ஒரு ஊடு பிரதியாக கொண்டு இன்டர்டெக்ஸ்டுவலாக கொண்டு பிரமிடுகளை அளக்கும் தவளை என்ற ஒரு நெடுங்கதை, அறிவியல் மற்றும் மெய்யியல் வரலாற்று பின்னணியில் எழுதிய ஒரு நெடுங்கதை எழுதினேன். அதன் பிறகு அருவு சிறுகதை போட்டி, அருவு என்கிற இணையதழ் அறிவியல் சிறுகதை போட்டிக்கு நடுவராக என்னை கேட்டுக்கொண்டது. எனக்கு ஏதோ அறிவியல் தெரியும் என்று அதிகமாக நம்பி அதை கேட்டுக்கொண்டார்கள். நானும் அதை அப்படியே நடித்து அந்த போட்டியின் நடுவராக இருந்தேன். அப்பொழுது அதை ஒட்டி நான் வாசிப்பதற்காக ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கும் பயிற்சிக்காக நான் மேலும் சில முக்கியமான அறிவியல் புனைவு பிரதிகளை வாசித்தேன். அதன் பிறகு இப்போ சமகாலத்து இந்த நிகழ்வுக்கு தயாராவதற்கு முன்பாக இந்த இரண்டு வாரங்களில் சமகாலத்தினுடைய அறிவியல் புனைவுகள் எவ்வாறு இருக்கின்றதுக்காக இந்த மேலும் 2 நூல்களை, டாண்டலினுடைய 0K, எமிலி செயின் ஹேண்டலினுடைய சி ஆஃப் ட்ராங்குலிட்டி 2 நூல்களையும் வாசித்தேன். இதுதான் நான் எனக்கு அறிவியல் புனைவோடு இருக்கின்ற வாசிப்பு தொடர்பும் எழுத்து தொடர்பும். விஜய், உங்ககிட்டயும் அதே கேள்விதான். நீங்கள் தொடர்ந்து அறிவியல் புனைவு கதைகளும் எழுதியிருக்கீங்க, உங்கள் நாவல் சிறுகதைகள் இல்லாமல். ஸோ அறிவியல் புனைவு எழுதணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் இல்லை அறிவியல் புனைவு எழுதுறது எங்கேருந்து ஆரம்பிச்சது? அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சு ஏற்பாடு செஞ்ச நீலம் பண்பாட்டு மையத்துக்கு என்னுடைய நன்றிகள். போன வாரம் கூட அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த வாரம் இதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வர்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுலேயும் குறிப்பாக சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றின டாப்பிக்குங்கிறது ஒரு ரேரான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் தமிழில். ஸோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணதுக்காக, அதுவும் அதற்கான நிகழ்ச்சி தொகுத்து வர்றதுக்காக வயலேட்டுக்கும் நன்றி. இப்போது அறிவியல் புனைவு பற்றி கேட்டதுக்கு எல்லாரும் மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு புதுசாக இல்லை ஒரு புது விதமான கதையை கேட்கணும், இல்லை புது ஒரு களத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எல்லார் மாதிரியும் உண்டு. அப்போது அறிவியல் புனைவுங்கிறது எனக்கு காமிக்ஸ் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் தான் எனக்கு ஆரம்பத்தில் அறிமுகம். தமிழில் சொல்லணும், தமிழில் சீரியஸ் லிட்ரேச்சரில் நான் வாசித்த ஒரு அறிவியல் புனைவு தொகுப்பு அப்படின்னா காலமே வெளின்னு வந்த ஒரு மொழிபெயர்ப்பு தொகுப்பு காலசுப்ரமணியன் கொண்டு வந்திருந்தார். அதில் உள்ள சில கதைகள் இப்போவுமே எனக்கு ஞாபகம், இப்போவுமே உடனே நினைவுக்கு வரதும் இருக்குது. உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கும். அப்போது எல்லாரும் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஒரு பரபரப்பு இருக்கும். விடிஞ்சா உலகம் இருக்காதுங்கும் போது ஒருத்தர் ஒரு நாளில் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். எல்லாரும் அதுக்கு அந்த அழிவை எதிர்கொள்கிற தயாராவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி படுத்து தூங்குறதுக்கு போவாங்க. அப்போது ஒய்ஃப் உடனே எழுந்து டேப்பை சரியாக க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய உலகமே அழிஞ்சாலும் நம்ம உடனடி யோசனை இதாக தான் இருக்க முடியும். ஒருவேளை இப்போ ஒரு யோசிச்சிருந்தா அந்த ரூமில் ஃபேன் ஓடிட்டு இருக்கா, இல்லை ஃப்ரிட்ஜில் தோசமாக வைக்கலையா, அந்த மாதிரியான நம்மளோட உடனடி ரியாக்ஷன் இதாக தான் இருக்க முடியும். ஒரு அறிவியல் புனைவுங்கிறது நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பேசுகிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஒரு யதார்த்தம், அதுலேயுமே ஒரு கற்பனையில் உள்ள ஒரு உலகமாக இருந்தாலும் அதுலேயே உள்ள மனிதன் நார்மலாக யோசிக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை பேசக்கூடிய விதங்கள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்குது. அதுலேயும் இன்னும் ஒரு கதையும் உண்டு. இந்த சவுண்ட் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கதையுடைய மொழிபெயர்ப்பு. அதில் ஒரு கால இயந்திரத்தை பற்றின கதை தான் அது. அந்த கதையை இப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ உள்ள அரசியல் நிலைப்பாடுக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஒரு நம்மளுடைய பழைய காலத்துக்கு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும், டைனோசரை வேட்டையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க கால சுற்றுலாக்கு.
அதில் ஆனால் நீங்கள் எதையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எப்படி போகிறீங்களோ அப்படியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வழி போட்டிருப்பாங்க, அதில் மட்டுமே போகணும். ஏன்னா நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் கூட நம்மளுடைய ஃப்யூச்சரில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் உங்களே அறியாமல் அந்த பாதையை விட்டு விலகி ஒரு பூச்சியை நசுக்கியிருந்தா கூட நாளைக்கு அதோட மொத்த எக்காலஜியும் பாதிக்கப்பட்டு மனித உயிருக்கே ஒரு பாதிப்பு இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த சுற்றுலாவுக்கு போகும்போது அப்போது 2 US பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போது இவர் விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரசிடென்ட் ஒரு சாத்வீகமான ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருப்பார். அந்த சந்தோஷத்தில் இவங்க சுற்றுலா போவாங்க. அங்கே அந்த டைனோசரை பார்க்கும்போது அந்த பயத்தில் ஒருத்தர் வந்து அந்த பாதையை விட்டு விலகிடுவார். அவங்க திரும்பி வரும்போது அவர் காலில் அந்த சகதி இருக்கும், அதில் ஒரு பட்டாம்பூச்சி இறந்ததுக்கான இது இருக்கும். ஆனால் திரும்பி அந்த ஆஃபீஸ் வரும்போது மொத்த அரசியலே மாறி இருக்கும். அப்போ அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் வந்து யார் வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க இப்போ US பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இந்த கதையை அப்போது எங்கோ பண்ண ஒரு சின்ன இது வந்து மொத்த இதுவுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய விஷயமா அந்த கதை இருக்கும். இந்த கதையை பார்க்கும்போது இப்போ உள்ள US அரசியல் கூட நேரடியாக பேசுகிற மாதிரியா எந்த காலத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த ஒரு தொகுப்பு எனக்கு தமிழில் வாசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு நெருக்கத்தை கொடுத்தது. இதுக்கப்புறம் பால சொன்ன மாதிரி இணைய இதழ் தான் ஒரு பெரும் ஒரு திறப்புன்னு சொல்லலாம். தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கம்மி. அறிவியல் புனைவு இதழ்னே கொண்டு வந்தாங்க, 2019 வந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இல்லைனா சயின்ஸ் ஃபிக்ஷன் அதோட எந்த சப்ஜர்னர்ஸ் இது மட்டுமே தான் எழுதக்கூடிய கதைகள், அது மட்டும்தான் அவங்க கொண்டு வந்தாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு கதை அப்படின்னு வருடத்துக்கு ஒரு சிறந்த 10 கதைகள் ஒரு போட்டி வச்சு அதில் சிறந்த 10 கதைகளை தேர்வு பண்ணி அதில் ஒரு தொகுப்பாகவும் கொண்டு வந்தாங்க. 2019 எழுத்தாளர் ஜெயமோகனும் அப்புறம் எழுத்தாளர் சாரு அப்புறம் யுவன் அப்புறம் கடைசி இதுக்கு தான் பாலா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழில் அந்த வருஷம் எழுதப்படுற கதைகளோட ஒரு தொகுப்பு வந்தது, 10 கதைகள். முதல் 2019 வாசிக்கும்போது அப்போது நான் அதுவரை ஃபேண்டசி கதைகள் நம்ம இயல்புலேருந்து விலகி இருக்கக்கூடிய மற்ற கதைகள் எழுதுறதுல எனக்கு விருப்பம் உண்டு. ஆனால் அறிவியல் புனைவுக்கு அந்த முதல் தொகுப்பு வந்து எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்த வருஷம் நானும் என்னுடைய கதைகள் எழுத ஆரம்பித்தேன். அதில் அடுத்த 2 வருடங்களில் என்னுடைய கதைகளும் தொகுப்பில் வந்தது. ஸோ அது அங்கேருந்து தான் அப்படியே தொடர ஆரம்பிச்சு. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு பாலா கிட்ட வந்து அறிவியல் புனைவுன்னு பேசும்போது இப்போ நம்ம அப்படிங்கிற தாண்டி உலகளாவிய அறிவியல் புனைவோட ட்ரெண்ட்ஸ் என்னவா இருக்குது அண்ட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா? ஆல்சோ வந்து இப்போ உலகளாவிய அரசியல் போக்குகள் இந்த அறிவியல் புனைவு எழுதப்படுறதை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு அறிவியல் புனைவுகள் வந்து இல்லை அந்த அரசியல் போக்குகள் ஏதாவது இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு வசதிக்காக நான் வந்து அறிவியல் புனைகளுடைய வரலாற்றை 3 காலகட்டமாக பிரிச்சுக்கிறேன். முதல் காலகட்டத்தை நான் வந்து செவ்வியல் காலகட்டம் அல்லது ஆய்வு பயண காலகட்டம், எக்ஸ்பெடிஷன் பீரியட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1680 1900 வரைக்கும் நான் நம்முடைய வசதிக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் பிரிச்சுக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நாவல்கள், படைப்புகள், அறிவியல் படைப்புகள் பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் கிளம்பி எங்கேயாவது வெளியே செல்வதாக இருக்கும். தூர தேசங்களுக்கு செல்வது, தூர நிலங்களுக்கு செல்வது, கடலடியே செல்வது, இப்படி ஒரு ஆய்வு பயணம், ஒரு எக்ஸ்பெடிஷன் நேச்சர் அதுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஐரோப்பிய பேரரசுகள் உலகம் முழுக்க விரிவடைந்து கொண்டே சென்றிருந்தன. வெவ்வேறு நிலங்களைச் சேர்ந்த மனிதர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். காலனியம் விரிவடைந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த சமயத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள், கோட்பாடுகள் பெரிதாக வளர ஆரம்பித்த பொழுது அதனுடைய செவ்வியல் காலகட்டத்தில் நடந்த படைப்புகள் பெரும்பாலும் ஒரு சமகால அந்த காலகட்டத்தினுடைய மனித பிரச்சனைகளை பேசுவதை தாண்டி வெவ்வேறு நிலங்களை எவ்வாறு நாம் கையாள்வது, அங்கே எப்படி காலனிகளை அமைப்பது போன்ற விஷயங்களை ஈடுபாடு செலுத்தியதாக நான் கருதுகிறேன். உதாரணத்துக்கு 1686 என்று கருதுகிறேன், ஒரு ஆங்கில நாவலாசிரியர் த மேன் இன் த மூன் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கொலை செய்து விடுவார், அந்த கதாபாத்திரம் ஒரு கொலை செய்துவிடும். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் பறவைகளை வளர்த்து கொண்டு இருப்பார். அந்த பறவைகள் என்ன செய்யும் என்றால் ஒரு சேரட்டில் பூட்டினோன்னு அது நிலாவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அங்கே மனிதர்கள் ஒரு காலனியில் வசிப்பதை காண்பார். அதன் பிறகு பூமிக்கு அவர் திரும்புவார் என்கிற ஒரு கதை இருக்கும். 1901 H.G. வெல்ஸ் த ஃபர்ஸ்ட் மேன் இன் த மூன் என்று ஒரு கதை எழுதுகிறார். அதுக்கு முன் ஜூல்ஸ் வெர்ன் ஃப்ரம் எர்த் டு மூன் என்று எழுதுகிறார். ஸோ நிலவுக்கு செல்வதற்கு மட்டும் செல்வதை
கருப்பொருளாக கொண்டே இந்த 3 படைப்புகள் அப்போது எழுதப்பட்டிருக்கின்றன. ஸோ இது எக்ஸ்பெடிஷன் நேச்சர் அந்த கிளாசிக்கல் பீரியட் ஆஃப் சயின்ஸில் ரொம்ப இருந்தது. அதே சமயத்தில் மேரி ஷெல்லி என்கிற ஒரு 18-19 வயது பெண் நாவல் எழுதிய நாவல் ஃப்ரெங்கன்ஸ்டைன், அதுவுமே ஒரு எக்ஸ்பெடிஷனில் தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஃப்ரெங்கன்ஸ்டைனை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெங்கன்ஸ்டைன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு அறிவியல் புனைவில் ஏன் அது ஒரு முக்கியமான படைப்பாக இன்றளவும் பேசப்படுகிறது என்றால், அறிவியலினுடைய ஆபத்தை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுணர்ந்து சொன்ன ஒரு படைப்பாக அது கருதப்படுகிறது. ஸோ இந்த நேச்சர் இருந்தது. இரண்டாவது காலகட்டமாக நான் கருதுவது மிக முக்கியமான காலகட்டம் என்றால் அதோடைய அறிவியல் புனைவெளித்தின் பொற்காலமாகவும் அதே சமயத்தில் ஒரு ஒரு அரசியல் எரா இன் சயின்ஸ் ஃபிக்ஷன் நான் என்று கருதுகிறேன். ஏனென்றால் 1890களுக்கு பிறகு 1950கள் வரை உலகில் நிலவிய இந்த நாம் அதுவரை பார்த்திராத மொத்தத்துவ டொட்டாலிட்டேரியன் சிஸ்டம்ஸ் நாம் அப்போதான் மனித குலம் சந்திக்குது. அந்த டொட்டாலிட்டேரியன் சிஸ்டம்ஸ் நாசிகளாக இருக்கிறார்கள். ஒரு சோவியத் ருஷ்யா இருக்கிறது. மொத்த மனித குலத்தையும் ஒரு கட்டுப்பாட்டின் கீழாக அறிவியல் தொழில்நுட்ப உதவியோடு மாபெரும் மனித கூட்டத்தை கட்டுப்படுத்தி விட முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்ட அரசுகள் உருவாகின்றன. அவர்களுக்கு விரிவாக்க எண்ணம் இருந்தது. பேரரசுகளை அமைக்க வேண்டிய எண்ணம், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த பேரரசுகளை அமைக்க வேண்டிய எண்ணம் கூட அவர்களுக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தின் பதட்டத்தை அறிவியல் புனைவல் அளவுக்கு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட தீவிர இலக்கிய புனைவுகள் கையாண்டிருக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. உதாரணத்துக்காக நம்மிடையே இன்றளவும் வாசிக்கப்படக்கூடிய 1984 1984 என்கிற ஜார்ஜ் ஆர்வெலுடைய நாவல், அதை காட்டிலும் ஒரு முக்கிய படைப்பாக நான் கருதியது என்றால், சோவியத் ருஷ்ய புரட்சி நடந்து 1917க்கு 3 ஆண்டுகளிலேயே ஜம்யாட்டின் வி என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். ஒரு கணிதத்தை கொண்டு ஒரு சமூகம் முழுக்க எப்படி கட்டுப்படுத்துவது என்கிற கிட்டத்தட்ட ஆதார் கார்டு மாதிரியான ஒரு சிந்தனை அதில் இருக்கும். ஸோ ஜம்யாட்டினுடைய வி சோவியத் ருஷ்யாவினுடைய புரட்சிக்கு 3 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட, சோவியத் மண்ணிலேயே எழுதப்பட்ட ஒரு நாவல். அதே இப்படி ஒரு பொலிட்டிக்கல் காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் தான் அறிவியல் புனைகளுடைய பொற்காலமாகவும் இருந்தது. கோல்டு வார் நடக்கும்போது, பனிப்போர் நடக்கும்போது ஐசக் அசிமோவ் எழுதிய ஃபவுண்டேஷன் தொடர், சூழல் அழிவையும் முன்னுணர்ந்து சொன்ன ஆனா கவன் எழுதிய ஐஸ் என்கிற ஒரு முக்கியமான அறிவியல் புனைவு, அந்த புனைவு தான் சூழல் அழிவை முதலில் பேசிய ஒரு அறிவியல் புனைவாக இன்றளவும் கருதப்படுகிறது. ஸோ இவ்வாறாக அதே சமயத்தில் அதனுடைய அறிவியல் புனைவுகளின் பொற்காலத்தின் பின்பகுதிகளில் 60களில் எழுதும் பொழுது ஊர்சுலா லேக்வின் என்கிற ஒரு அமெரிக்க பெண் எழுத்தாளர் எழுதிய லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் டார்க்னஸ் என்கிற முக்கியமான மற்றொரு அறிவியல் புனைவு. அது என்ன பேசுகின்ற பாலின அடையாளத்தை எவ்வாறு நாம் அறிவியல் புனைவின் பின்புலத்தில் நாம் விவரிக்க முடியும் என்கிற ஒரு நல்ல படைப்பு. கண்டிப்பாக ஆர்வமுள்ளவர்கள் அதனை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஊர்சுலா லேக்வினை அறிவியல் புனைவுகளின் மூதாதையில் ஒருவராக நான் கருதுகிறேன். நம் காலத்தில் மார்கரெட் அட்வுட் இருக்கிறார். அவருடைய ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் என்கிற ஒரு முக்கியமான படைப்பு, திரும்பவும் பெண்களை எப்படி சமூகம் கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறது என்பதை பேசுகிற ஒரு படைப்பு. 3வது காலகட்டமாக நான் கணிப்பொறி காலகட்டம் அல்லது இணைய காலகட்டமாக நான் பிரித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் நான் அதிகம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக தயாரிப்பதற்காகவே நான் வாசித்தது என்றால், மீண்டும் அறிவியல் புனைவு அரசியலிருந்து சற்று விலகி சமகால சூழல் அழிவு கதைகள் நிறைய எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருப்பினும் ஐஸ் போன்ற ஒரு கிளாசிக்கல் தன்மை கொண்ட ஒரு பிரதி தற்போது இல்லை நான் வாசித்த வரையில். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், மீண்டும் மெட்டாபிசிக்கல் ப்ரோபிங்ல, அதாவது மீப்பொருமை மரணம் என்றால் என்ன, மரணத்துக்கு பின்பு மரணத்தை வெல்ல முடியுமா என்கிறது ஒரு சைலன்ஸ் என்று டாண்டலிலோ மற்றொரு முக்கியமான ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். ஸோ திரும்பவும் அறிவியல் புனைவு என்பது மெட்டாபிசிக்கல் நேரட்டிவ்களுக்காக போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ கான்டெம்பரரி சுச்சுவேஷன். லைக் 3 பாடி ப்ராப்ளம் என்கிற ஒரு புகழ்பெற்ற சீரீஸ் கூட இப்போ வந்திருக்கு. அந்த படைப்பே கூட மரணத்தை பற்றி பேசுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஸோ ஒரு கிளாசிக்கல் எரா, எக்ஸ்பெடிஷன் எரா முடிந்து ஒரு பொலிட்டிக்கல் எராவில் அதுதான் கோல்டன் பீரியட் என்று மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன். அதன் பின்பு இப்போ சமகாலம் என்பது திரும்பவும் ஒரு மெட்டாபிசிக்கல் நேரட்டிவ் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஏரியாவுக்குள்ள தான் மறுபடியும் போயிருக்கின்றது தான் என்னுடைய நம்ம. இது தமிழில் பார்க்கும்போது நமக்கு தமிழில் ஒரு 2 அறிவியல் புனைவு ட்ரெடிஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஒன்று இப்போ சுஜாதா, ஆர்னிகா நாசர்லேருந்து தமிழ் மகன் வரைக்கும் ஒரு பிரபலமான ஒரு அறிவியல் புனைவு ஒரு தொடர்ச்சியாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய வாசிக்கவும் படுது. அதோட இப்போ அரசியல் நிலைப்பாடுகள் அதெல்லாம் நமக்கு இப்போ மகாபெரியவா திரும்ப உயிரோட வராது மாதிரியான கதைகள் எல்லாமும் இப்போ அறிவியல் புனைவுகளாக நம்ம ஊரில் எழுதப்பட்டு. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் அறிவியல் புனைவு இல்லாமல் தமிழில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபிக்ஷனில் இல்லை சோகால் சீரியஸ் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு அறிவியல் புனைவு ட்ரெடிஷனும் தொடர்ந்து திரும்ப இயங்கிட்டே இருக்குது. இப்போ அரு இணைய இதழில் நீங்கள் நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா? ஆல்சோ நம்மளோட சமகால அரசியல் நிலைப்பாடுகள், நம்மளோட சமகால அரசியல் பிரச்சனைகள்
இந்த சோகால் சீரியஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனை எந்த வகையில பாதிச்சிருக்கா இல்லை அதுக்கு நடுப்புற இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது. தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தா ஒரு அரவிந்த் சாமிநாதன் அவர்கள் தொகுத்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளை பற்றின ஒரு தொகுப்பு சுனில் கிருஷ்ணன் எனக்கு பேசும்போது சொல்லியிருந்தார். அதில் வந்திருந்த ஒரு கதை ஒரு 1925 விசாலாட்சி அம்மையார்னு எழுதியிருக்கிறாங்க, தூரத்து பச்சைன்னு. அதில் அவங்க வீட்டில் கணவன் இறந்துருவாங்க, குழந்தையும் இறந்துருக்கும். ஸோ இவங்க விடோவாக இருக்கிறதுனால வீட்டில் மாமியார் கொடுமைகள் மற்ற கொடுமைகள்லாம் இருக்கும். வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், வந்துட்டு அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து வேற்றுக்கிரகத்து ஆளாக இருப்பார். ஆனால் இவர் நம்ம ஒரு மொழியே பேசுவார், இது பேசுவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் ஊரில் பூமி வந்து ஒரு சொர்க்கம்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இங்கேயும் பெண்கள் அடிமைத்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இங்கேயும் அதே குடும்பம் தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். இது ஒரு லைட்டர் நோட்டில் எழுதப்பட்ட ஒரு கதை 1925 எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கதை அதுலேயும் என்னென்னா ரங்கசாமிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதில் அண்ணன் தம்பி 2 பேர் போகிறாங்க. அதுவும் 1930களில் எழுதப்பட்ட கதை தான். அண்ணன் தம்பி 2 பேர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறையா சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வயிறு ரொம்ப இதாக இருக்கிறதுனால அப்பா செஞ்சு வச்சுருந்த லேகியம் ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம். அவரோட வெயிட் வந்து உடனே குறைய ஆரம்பிச்சிடும், அவன் பறக்க ஆரம்பிச்சிடும். இவர் என்ன செய்ய அப்படின்னு தெரில. அப்போ வீட்டில் கரலாக்கட்டையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணும். ஸோ அவர் தம்பிக்கு ஒரு சட்டையை தைச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய லெட்டு பிளேட்டெல்லாம் வச்சு ஒரு கோட்டு மாதிரி தைச்சு போட சொல்லுவார். ஸோ அந்த லெட்டு பிளேட்டோட வெயிட்னால பறக்கிறவன் வந்து அப்படியே கீழே அப்படியே மிதக்காமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே தம்பி மட்டும் அந்த காலத்தில் கோட்டு போட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு இவரும் அதே மாதிரியான ஒரு கோட்டை தைச்சு அவரும் போட்டு 2 பேரும் கோட் போட்டு அழுதிட்டு இருப்பாங்க. இதுதான் இதோட ஒரு கதை. இந்த மாதிரியான ஒரு சில கதைகள் வந்து முன்னே எழுதி பார்த்துருக்கோம். பாரதியாரும் காக்கா பார்லிமெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான க்ளோஸாக ஒரு கதையை எழுதியிருக்கிறார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சுஜாதா நிறையா வெகுஜன கதைகள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, வெகுஜன கதைகள் நிறையா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம இந்த வெகுஜன கதைகளில் என்னென்னா நம்ம வாசிக்கிறவங்களுடைய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதும் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக அவரை வாசிக்கிற வரைக்கும் அவங்கள கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெயின் பண்ணால் போதுங்கிற ஒரு நோக்கம், அது மட்டுமே மையமாக வச்சு எழுதப்படுற கதைகள். அப்படி இருக்கக்கூடிய கதைகள் வந்து சீரியஸ் லிட்ரேச்சர் கதைகள்லேருந்து எங்கே மாறுபடுது அப்படின்னா, அதை தாண்டினா ஒரு கேள்வியோ இல்லை நான் ஒரு கதையை வாசித்து முடித்த உடனே நான் அவ்வளோ நாள் நான் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரான இல்லைனா அதை சார்ந்து ஏதோ ஒரு கேள்வியோ இல்லை எனக்குள்ளே ஒரு தர்க்கமோ ஏதாவது ஒன்று நடக்கணும். ஏதோ ஒன்று வந்து எனக்கு அந்த கதையை தாண்டி ஒரு விஷயம், கதையாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கணும், அந்த ஒரு வாசிப்பு அனுபவத்தை தாண்டி. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த வெகுஜன கதைகளில் வந்து இருக்குது. அதோட நோக்கமும் அதுவும் கிடையாது. ஆனால் சுஜாதாவுடைய ஒரு கதை வந்து அதற்கு கொஞ்சம் பக்கத்தில் சொல்கிற மாதிரி சூரியன் சொல்லி ஒரு கதை இருக்கும். அது எல்லாரும் பூமிக்கடியில் இருக்கிற மாதிரி ஒரு பையன் வந்து சூரியனை பற்றிய கவிதை எழுதிடுவான் ஒரு பேப்பரில். அப்பா வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பேப்பர் கணக்கில் பையன் வந்து ஒரு பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதை வந்து வாளியில் போட்டு முக்கியம் அந்த பேப்பரை கழுவி அந்த கவிதையை அழிச்சிடலான்னு பார்ப்பேன். ஆனால் வாளியில் தண்ணி கணக்கும் இதாயிரும் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்னென்னா பூமிக்கடியில் வசிச்சுட்டு இருப்பாங்க, இன்றைக்கா ஒரு நாள் மேலே போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நியூக்ளியர் வார் ஏதோ நடந்து உலகம் அழிஞ்சு, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் போஸ்ட் அப்போகாலிப்ட் மாதிரி நம்ம உலகம் ஒரு பேரழிவை கடந்தது, ஒரு பேரழிவுக்கு அப்புறம் உள்ள உலகத்தை காட்டக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான் அது. ஆனால் இதில் அந்த உலகம் அந்த பேரழிவை பற்றியோ என்ன நடந்ததுங்கிற பற்றியோ இருக்காது. ஆனால் ஒரு பூமி கீழே இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து சூரியனே பார்த்ததில்லை, அவனுக்கு சூரியனே வந்து கதைகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே அவன் கவிதைகள் சூரியனை பற்றி எழுதுகிறான். அப்போ அதில் உள்ள ஒரு அந்த இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொல்கிறார், இது கவிதைகள் பேப்பர் வந்து கவிதைகளுக்கான இது கிடையாது. எப்போ மனிதன் வந்து நம்ம பழைய வாழ்க்கை நிலைக்கு போகிறானோ அப்போ இந்த கவிதைகளுக்கான காலம் வரும், இப்போ அதுக்கான காலம் கிடையாதுன்னு சொல்லி அவரை வந்து ஒரு செகண்டுக்கு அவனை ஜன்னல் மேலே போயிட்டு ஜன்னல் வழியாக அவனுக்கு சூரியனை காட்டுவாங்க. ஒரு தடவை அவனை சூரியனை காட்டு போதும், அதுக்கப்புறம் அந்த சூரியன் மேலேயே அவனுக்கு ஆசை வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ரேடியேஷனுடைய அளவு அலாரம் வர அந்த கதவு மூடுற மாதிரி கதை முடியும். இது வந்து இது வெறும் நம்மளுக்கு வாசிப்பு அனுபவத்தை தாண்டி இப்படியான ஒரு நிலையில் வந்து ஏன் இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும், இப்போ உள்ள நம்ம உலக அரசியல் கூடயும் இதை வச்சு பார்க்கக்கூடிய பல இது இருக்குது. இந்த கதை வந்து அவருடைய நார்மல் வெகுஜன கதைகளிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடிய கதையாக இருக்குது.
அதுக்கப்புறம் முழு அறிவியல் தொகுப்பு, அறிவியல் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளாக வந்திருக்கூடிய முழு சீரியஸ் லிட்ரேச்சர் தொகுப்புனா விசும்பு வந்தது, ஜெயமோகனுடைய விசும்பு தொகுப்பு வந்தது. அதில் கூட ஒரு கதை உண்டு. நம்ம வலசை போகிற பறவைகள், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற பறவைகள் எப்பொழுதுமே அது ஒரு அதுக்கான காரணங்கள், அதுக்கு எப்படி அந்த டைரக்ஷன் தெரியுது, அது எப்படி கண்டுபிடிக்குது, அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு பறவையை பிடிச்சி அதுக்கு தலையில் தொப்பி மாதிரி போட்டு வச்சு வேற ஒரு ரேடியேஷனை இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரேடியேஷன்ஸ் மூலமாக தான் அது வந்து தன் பூமிக்கும் அதுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் அது வழியை கண்டுபிடிக்குதுங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் அதோட வலசையை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், பறவைகள் எங்கே போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம், அது ஒரு பெரிய அறிவியல் திறப்பாக இருக்கும்னு முயற்சி பண்ணுவோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா எங்கோ போக வேண்டிய பறவை ஒன்று அவன் வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி கதை முடியும். நம்ம எப்பொழுதுமே இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளில் நம்ம ஒரு இயற்கையும் சயின்ஸுக்கான ஒரு முரண் வந்து அதிகமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் விசும்பு மாதிரி அதே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குன்னு தமிழில் வந்த முழு தொகுப்புங்கிறது ரொம்பவே கம்மி தான். கம்மின்னு இல்லை, ரொம்ப சொல்லப்படுற அளவுக்கான இது கம்மி. அதுக்கப்புறம் அருவுக்கப்புறம் நிறையா கண்டெம்பரரியாக நிறையா வர ஆரம்பிச்சது. அரு வந்தபோது வருடத்துக்கு அந்த அந்த நடக்கக்கூடிய போட்டிக்கே ஒரு 70 கதைகள் வருது. அதில் ஒரு 10-15 நல்ல சிறுகதைகளும் வருது. ஸோ அதிலலாம் பார்த்தோம்னா இந்த கடவுளும் கேண்டியும்னு சொல்லி ஒரு கதை, நம்ம பழைய புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமியுங்கிற கதையை அப்படியே இப்போது நடந்தால் அது எப்படி இருக்கும் யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு எழுதியிருப்பாங்க. நம்ம அறிவியலுங்கிறதுக்கு எப்பொழுதுமே ஃப்யூச்சரில் ஒரு உலகத்தை கட்டமைக்கணும்னு அவசியம் இல்லை, விர்ச்சுவல் ரியாலிட்டியை வச்சு அந்த கதை இருக்கும். கடவுள் வந்து அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டு அது ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மங்கிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதோடைய உலகத்தை பார்க்கும்போது இவர் ஆதி இருள் தெரியும், அதை இவர் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த இருள் தெரியும், அதுக்கான அதை தாங்க முடியாமல் கடவுள் அங்கேருந்தே கிளம்புற மாதிரி அந்த கதை இருக்கும். அதுக்கப்புறம் பெரு விஷ்ணுகுமார் நிறைய கதைகள் எழுதிட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் சொல்லி அதுக்கு ஸ்பெக்ட்ரோமீட்டரை மையமாக வச்சு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் விலகி செல்லும் கிரகங்கள் சொல்லி ஒரு கதை. அதில் என்னென்னா ஒளி நம்மளுடைய இதில் வரக்கூடிய ஒளி துகளுக்கு நடுவில் பாஸ் ஆகக்கூடிய கதிர்கள் மூலமாக நடக்கக்கூடிய கதிர்களை நம்ம பயன்படுத்தினா அதை நம்ம ட்ராவலுக்கு பயன்படுத்த முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கதையில் இருக்கும். அப்புறம் ரா கிரிதரன்கிறவரும் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் அவரும் இவங்கெல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. இப்போ ரா கிரிதரனுடைய கதை, அந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒரு மனிதனும் ரோபோவும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை கிடைக்குமா அப்படிங்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட அறிவு வளர்ச்சி கம்மியான தம்பியை ஒரு அக்கா வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு என்ன பயம் வரும், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா மனிதர்கள் வந்து தங்கள் உடம்புல வந்து இயந்திரத்தை பொருத்தணும், ஏன்னா என்னதான் இருந்தாலும் இயந்திரத்தால் மனிதனுடைய மனதை வந்து பிரதிபலிக்க முடியாது, மூளை மாதிரியே அதால் எவ்வளவோ மூளை மாதிரியான மாதிரிகளை வச்சு அது கொண்டு வந்தாலும் மனதை வந்து மாதிரி பண்ண முடியாத இடத்துல வந்து இயந்திரம் தோத்துட்டே போகுது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவாகவோ இல்லைன்னா சமுதாயத்துக்கு நேரடியாக அதிகம் பயன்படாத மக்கள் வந்து தன்னுடைய உடல் பாகங்களை தியானம் பண்ணி இந்த இயந்திரங்களை பொருத்தணும் அப்படிங்கிற மாதிரி அரசு கொண்டு வரும்போது தான் தம்பியை இழந்துருவோமோன்னு சொல்லி இவர் தன்னுடைய கண்களை வந்து ஒரு இயந்திர கண்களாக மாற்றுவா. இயந்திர கண்களாக மாற்றுறது மூலமாக தன் தம்பியுடைய நினைவுகள் கூட பேசுகிற மாதிரி முடியும். ஸோ முக்கால்வாசி நம்மளுடைய கதைகள் எதில் போகுதுன்னா ஒரு யூனிவர்ஸ், வேறு பேரலல் யூனிவர்ஸான கதைகளும், ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பிளாக் ஹோல் பற்றின ஒரு கதைகளும், இல்லைனா ஒரு டிஸ்டோபியா சார்ந்த கதைகளும், இல்லைனா மரணத்தை பற்றின கேள்விகள் எழுப்பக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளும் தான் நம்மளுடைய கதைகள் அதிகமாக எழுதப்பட்டுட்டு வருது. இதெல்லாம் இப்போது கண்டெம்பரரியாக எழுதப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கதைகள். இன்னொன்று நம்ம இங்கே அறிவியல் புனைவு அப்படின்னு திரும்ப பேசும்போது நமக்கு ஏற்கனவே இப்போ ஸ்டாலின் வந்து திரும்ப ஹிஸ்ட்ரி எழுதுறதை பற்றி பேசும்போது இப்போ எப்படி நமக்கு மேற்கத்திய வரலாறு எழுதும் முறைகள் வந்து நம்மளோட வரலாறு எழுதும் முறைகளை டிக்டேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம அறிவியலுங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்குமான அந்த வித்தியாசத்தை நம்ம முழுசாக புரிஞ்சு அறிவியல் புனைவை எழுதுகிறோமா வாசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நிறைய சோவியத் காலகட்டத்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வெறுமனே அறிவியல் புனைவுங்கிறது வெறுமனே தொழில்நுட்பங்களை கற்பனை செய்கிறது மட்டுமே இல்லாமல் இப்போ அங்கே ஏற்கனவே இருந்த ஃபேண்டசிகளை ஃபேரிடேல்களை வந்து ஒரு அறிவியல் மூலமான பார்வையில் பார்க்கும்போது இல்லை அது ஒரு அறிவியல் அமைப்புகளோட அந்த பியூரோக்ரஸி வழியாக அதை ரீஇமேஜின் பண்ணும்போது என்ன ஆகுது அதெல்லாம் எழுதியிருக்காங்க. பட் அதெல்லாம் இப்போ நம்ம எழுதி பார்த்துருக்குமா அப்படிங்கிறது ஒன்று.
நம்ம நிறையா இப்போ நம்ம நிறைய எழுதலை அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது நான் திரும்ப பாலாட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் தமிழில் வந்து தமிழில் வந்து இப்போ நிறைய வரலாற்று நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு. திரும்ப வரலாற்றை வந்து ரீஇமேஜின் பண்ணுறதுல நமக்கு சில குறைகள் இருந்தாலும் நமக்கு அதில் பெரிய மனத்தடைகள் இருக்கதா தெரியல. ஆனால் ஏன் அறிவியல் புனைவு எழுதுறதுல வந்து நமக்கு மனத்தடைகள் இருக்கா, இல்லை நம்ம அவ்வளவு அறிவியல் மனப்பான்மை உள்ள சமூகமாக இல்லையா? நான் அப்படி கருதல. நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி எனக்கு முன்பே இருந்தது. ஆனால் அது சார்ந்த நிறைய எனக்கு சந்தேகம் இருந்தது. நாம் சரியான அளவில் அறிவியல் புனைவுகள் எழுதவில்லையா, அறிவியல் மனநிலை நமக்கு இல்லையா, இந்த மாதிரியான கேள்வியும் உங்களைப் போலவே எனக்கும் இருந்தது. நமது சமூகத்தினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி யுனெஸ்கோ கொரியர் என்ற ஒரு பத்திரிகை முன்பு 1980களில் 90களில் எங்கள் வீடுகளுக்கு வரும். பாப்புலர் மேகசின்ஸ் லைக் பாக்யா, கலைக்கதிர் போன்ற இதழ்கள் நம் சமூகத்திலும் தொடர்ந்து அறிவியலை பரப்பும் வெகுஜன ஊடக பணியை செய்து கொண்டிருந்தன. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நிலவிய ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டுக்கான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது நண்பரின் நண்பரை சந்தித்தேன். அவருடைய பெயர் மிக வினோதமாக இருந்தது. அந்த பெயரை ஏன் அவர்களுக்கு வைத்தார் என்று நான் கேட்கும் பொழுது அவர் தந்தை அவர் தந்தை ஏன் அந்த பெயரை வைத்தார் என்பதற்காக அந்த கதையை சொன்னார். நாசா முதலில் விண்ணில் ஏறிய விண்வெளி நிலையம், அதன் பெயர் 1973 அது விண்ணில் ஏவப்பட்டு 1976 ஜூலை 11 அன்று இந்துமா கடலில் விழுந்து அது நொறுங்கிவிட்டது. அன்றைய தினத்தில் அவர் பிறந்ததால் அந்த விண் நிலையத்தின் பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த விண் நிலையத்தின் பெயர் ஸ்கைலேப். ஸோ தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தவருக்கு ஸ்கைலேப் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு நபரை நீங்கள் மேபி ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னுடைய இளம்பருவத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். அப்பொழுது நாங்கள் வந்து யுனெஸ்கோ கொரியர் போன்ற மிக அழகான தயாரிக்கப்பட்ட இதழ்கள் எல்லாம் எங்கள் வீடுகளுக்கு இலவசமாக, ஏறக்குறைய இலவசமாக கிடைத்தன. சோபித் ருஷாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஸோ அந்த அறிவியல் மனப்பான்மையொட்டி நாங்களே சில எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கோம். எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் நாங்கள் பெரிய அறிவியல் குழுவாக கருதி கொண்டு சிறுவர்கள் ஒரு 4-5 பேர் எக்ஸ்பெடிஷன் போய் கடைசியில் ஒரு சுடுகாடு எலும்பு கூட்டை பார்த்து பயத்தை பதறி போய் ஓடி வந்து விட்டோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆட்டிடியூட்ஸ் இருந்தாலுமே கூட பொதுவாகவே கீழே சமூகங்கள் ஒன்றாக கருதப்படுகிற இந்திய சமூகம் நாம் மத கோட்பாடுகளின் வழியாகவும் சடங்குகள் வழியாகவும் நம்மை ஒரு சமூகமாக கட்டமைத்ததற்காக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அது அறிவியல் புனைவை ஒரு தீவிரமாக கருதி கொள்வதற்கு நாம் பெரிய மனத்தடையாக இருக்கிறது இன்றளவும் ஒரு சமூகமாக. இரண்டாவது, அறிவியல் புனைவுகளை எழுதுவதில் என்பது நாம் முழுக்க அறிவியல் மட்டுமே எழுத வேண்டுமா, தொழில்நுட்பம் சார்ந்து எழுத வேண்டுமா? ஏன்னா நாம் இப்பொழுதுதான், அதாவது உலகமயமாக்கலுக்கு பின்புதான் மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில்நுட்ப சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். அதற்கு முன்பாக அப்படி இல்லை. நம்முடைய இன்னும் பல மனப்போக்குகள் அனைத்துமே நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய மனப்போக்குகளாக தான் இன்றளவும் தொடர்கின்றன. நாம் முழுக்க நவீன சமூகம் கூட கிடையாது. அறிவியல் சமூகத்தை விடுங்கள், நாம் இன்னுமே மாடர்ன் சமூகமாக கூட நாம் மாறுவோமே என்கிற சந்தேகம் எனக்கு எப்போதுமே உண்டு, இன்றைக்கும் உண்டு. இது ஒரு நாம் நம்மை அறிவியல் சமூகமாக கருதி கொள்ளாமல் இருப்பது இன்னொரு தடை. மூன்றாவது, தொழில்நுட்பம் இவற்றை போன்றவற்றில் நாம் எவ்வாறு உள்வாங்கி தமிழ் மொழியில் சொல்வது என்ற நம்முடைய மொழி சார்ந்த ஒரு குறைபாடும் இன்னொரு தடையாக இருக்கின்றது. இப்படி பல தடைகளை கடந்தாலுமே கூட விஜயராவன் சொல்வதை போல தற்போது எழுதி கொண்டிருக்கும் இளைஞர்கள் லைக் பெரு விஷ்ணுகுமார் இவர் குறிப்பிட்டார், மாயா, மதியழகன் பழனிசாமி போன்றவர்கள் தீவிரமாக அறிவியல் புனைவு எழுதி கொண்டிருக்கிறார்கள். சுஜாதா எழுதும்போது ஒரே ஒரு சுஜாதா தான் மொத்த தமிழ்நாட்டுக்கு இருந்தார். ஆனால் இன்று அப்படி இல்லை. பல இளைஞர்கள் வந்து தொழில்நுட்ப கல்வி பின்னணியிலிருந்தே வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று திரும்பவும் ஒரு ஆரோக்கியமான சூழல் அறிவியல் புனைவை நோக்கி நாம் பெரிய அளவிலான எண்ணிக்கையிலும் படைப்புகள் வளர தொடங்கியிருக்கின்றன. ஐ திங்க் we will also enter into our golden period of science fiction. அந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன நினைக்கின்றேன். அவ்வளவு அவநம்பிக்கைக்குரியதாக தமிழ் சமூகத்தில் அறிவியல் புனைவில்லை. ஒரே ஒரு அவநம்பிக்கை என்றால் எதை வாசிக்கவும் ஆளில்லாத ஒரு சமூகமாக இருப்பதுதான். ஓகே, நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப நன்றி பாலா, நன்றி விஜய். ஸோ அறிவியல் புனைவோட அரசியல் சாத்தியப்பாடுகளை பற்றி நம்ம தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு இது ஒரு பிகினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த அமர்வில் மிக சிறப்பாக ஒரு அமர்வினை உருவாக்கி தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த ஒரு அமர்வில் நம்முடைய பங்கேற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசினை வழங்குவதற்காக எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் மதிப்பிற்குரிய அழகர்சன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக எழுத்தாளர் பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
எழுத்தாளர் விஜயராவணன் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.